அப்போ கடன்ங்கிறது ஈஸியா கிடைக்கும். நம்ம கடன் வாங்குறது வந்து கொஞ்சம் வழியே தெரியாம ஈஸியா கடன் வாங்கிடுவோம். ஒரு கட்டத்துல அந்த கடன்ங்கிறது கொஞ்சம் முட்டிட்டு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடனே ஒரு பெரிய தலைவலியா வந்துரும். கொஞ்சம் நெறைய பேர பகைச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறதுனால, வெளியில உள்ளவங்கள அதிகம் பகைக்காம கடன் விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது கும்பராசி பெண்களுக்கு நல்லது. ஓகே மேம். கடன் ரீதியா பிரச்சனைகள்லாம் வரும்ன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குறதுன்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணுமா மேம் அங்க? கண்டிப்பா ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. தன் பேர்ல ப்ராப்பர்ட்டி இந்த 1 வருடம் வாங்காம இருக்கிறது நல்லது. அதையும் மீறி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா, பேப்பர்ஸ் கரெக்ட்டா பார்க்கணும். ஏன்னா, வில்லங்கம் உள்ள சொத்துக்கள் அமையும். 6ஆம் இடம் வலுக்கும்போது சொத்து வாங்குவாங்க. வில்லங்கம் உள்ள சொத்த வாங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கு. ஸோ, அதனால பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டு, கரெக்ட்டா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும். அப்படி இல்ல ரிஸ்கெல்லாம் எடுக்க விரும்பலைன்னா, தயவு செஞ்சு அடுத்த வருஷம் ப்ராப்பர்ட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே மேம். இப்ப இந்த வருஷம் பண்ணாலும் ப்ராப்பரா பண்ணணும்னு சொன்னீங்க. எந்தெந்த ஃபீல்ட்லலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் மேம் அவங்க? கும்பராசிக்காரங்க எந்த இடத்துல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பா லேண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாருக்கும். இவங்க அத தொழிலா எடுத்து பண்ணாங்கனாலுமே, அதுல நல்ல சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ பூமி யோகம் அதிகமா இருக்கு. குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அக்ரி லேண்ட்ஸ் வாங்கணும். Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics, and industrial automation.